அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. ஹஸ்பண்ட் அன்றைக்கி கம்பெனிக்கு லீவ் போட்டார். கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால் காலையிலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5:45 போல் கிளம்பி வாக்கிங் போயிட்டோங்க. ஹஸ்பண்ட் இன்றைக்கி வீட்டில் இருக்கார்ல, கொஞ்சம் வெளியில் வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், எங்கள் ஊர் சுற்றியும் மலை தான் இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குங்க. அதுக்கு மேலே கோயிலும் இருக்குது. கொஞ்சம் சேஃப்டியான இடம் தான். அதனால் பார்த்திங்கன்னா அந்த மலையை ஒட்டி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து வாக்கிங் போயிருந்தோம். நல்ல அமைதியாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு சத்தமும் இல்லாமல், அழகான அந்த இயற்கை காட்சியோட அப்படியே சிலு சிலுன்னு நம்ம உடம்பு மேலே படுறதும், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காக்கா குருவியோட சத்தம், அந்த அழகான அமைதியான அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வாக்கிங் போனது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ஏதோ வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு புதுசாக பிறந்து வந்த மாதிரி, நம்ம மனசில் இருக்க பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி அப்படி இருந்ததுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, மனசும் சரி உடம்பும் சரி. அப்படியே ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்க வேண்டிய வேலை தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி, சிறுபருப்பு சாம்பார் தான். இந்த சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் சிறுபருப்பை ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர், அப்புறம் பார்த்திங்கன்னா 3 பழமான தக்காளி, 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய கேரட் போடுங்க, சூப்பராக இருக்கும் சாம்பார். கேரட்டை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பொங்கி வராது. சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. விசில்லாம் நல்லா அடங்கின பின்னாடி ஒரு வாட்டி இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்லாக அடங்கிடுச்சா அப்படின்னு தெரியும். சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், விசில் வந்துடுச்சு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எடுப்போம். அது சில நேரத்தில் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிட்டேங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயமும் காலி ஆகிடுச்சு, பெரிய வெங்காயமும் காலி ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து பூண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 5 பூண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் இருந்தால் ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதங்கின பின்னாடி அந்த தாளிப்பை எடுத்து பருப்பில் கொட்டிட்டு நல்லா தண்ணி பதத்துக்கு பருப்பை கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா உப்பு, கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம சாப்பிட உட்காந்துடலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூரி, சப்பாத்தி, பொங்கல், இட்லி, தோசை அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க. ரொம்ப மைல்டான கொஞ்சம் ஸ்வீட்டான டேஸ்ட்டோடையும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். ஆனால் இன்னும் சாப்பிட்ணும் அப்படியே தோணிட்டு இருக்கோங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்டுமே வந்தாச்சு. நல்லா இட்லியை போட்டு அந்த சாம்பாரை நல்லா பரப்பி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் மறுபடியும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா மதியம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டோம். அதனால் பெருசாக வீடியோ எடுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி காலையிலேயே வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அதை மடித்து வச்சுட்டு மாடி பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்ததுங்க. சரி, அதையும் இன்றைக்கி பெருக்கி விட்டுடலாம் அப்படின்ட்டு தான் மேலே வந்திருக்கேன். ஒரு தொடப்பத்தை எடுத்து எல்லா வேலையும் இன்றைக்கி பார்த்துட வேண்டியது தான். இன்றைக்கி ஹஸ்பண்ட் எதுக்காக லீவ் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் மோட்டர் ரிப்பேர் அப்படின்ட்டு. நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஓனர் தான் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நாங்களும் 2 மாதமாக சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா இந்தா அப்படின்ட்டு கழிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை அவங்கக்கிட்ட. மற்றதெல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா பொறுப்பாக தான் இருக்கிறாங்க, நல்லா பணிவாக தான் பேசுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு கேட்கும்போது பண்ண மாட்டுறாங்க. கேட்டால் எங்களுக்கு டைம் இல்லை,
வேலை நிறைய இருக்குது, நீங்கள் வேணாலும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நம்ம தலையிலேயே கட்டிடுறாங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஏதாச்சும் மோட்டர் ஏதாச்சும் பெருசாக ப்ராப்ளம்னா நம்மள தானே கேட்பாங்க. அதுக்காக வேண்டியே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. டெய்லியும் போயிட்டு தெருக்குழாயிலேருந்து தான் தண்ணி பிடிச்சிட்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே முடியாது அப்படின்றதால பார்த்திங்கன்னா நாங்களே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஹஸ்பண்ட் வந்து வெள்ளிக்கிழமையில் வீட்டில் இருக்கார் அப்படின்றதுக்காக போயிட்டு அவரே ரெடி பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலை, இன்றைக்கி தான் வரும்னு நினைக்கிறேன். அதாவது சனிக்கிழமை நைட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதால எங்கள் ஊரில் சந்தைங்க, நைட்டுக்கு போயிட்டு அதையும் சந்தையில் போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம யாரையும் நம்பியும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் யாரையும் நம்பாமலும் இருக்க முடியாதுங்க. அவங்களே ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்ததால் பார்த்திங்கன்னா 2 மாதம் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தோம். நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும், மற்றவங்கள நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிடுச்சுங்க. நாளைக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை பார்த்துக்கணுங்க, அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படின்னு பார்த்துட்டே நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இன்றைக்கி நாங்கள் இந்த 2 மாதத்தில் நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு என்ன வாடகை கரெக்டாக வாங்கிக்கிறாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ப்ராப்ளம் அப்படின்னா கண்டுக்க மாட்டுறாங்க. பார்த்துக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நம்ம தானே கஷ்டப்படுறோம், அவங்களுக்கு என்ன? அதனால் பார்த்திங்கன்னா அவங்கள நம்பியும் நம்ம யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நாளைக்கு வந்தால் கூட அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தான் நம்மளை நம்பி நம்மளை வந்து நம்ம ஃபுல்லாக நம்பி நம்ம எல்லா இடத்துலையும் கரெக்டாக பேசணும், தெளிவாக பேசணும் அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாமா? சிம்பிளாக தாங்க வாங்கிட்டு வந்தோம், ஒரு வாரத்துக்கு தேவையானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா